நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, எங்களோடு கூட பேசுங்க, எங்களை உடைங்க, எங்களை உருவாக்குங்க, என்னையும் மறைத்துக் கொள்ளுங்க. ஆவியானவர் வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். போன வாரம் இல்ல, புதன்கிழமை நம்ம பார்த்தோம் த சீக்ரெட் ஆஃப் அன்ஷேக்கபிள் ஃபெய்த்ன்னு சொல்லிட்டு. அந்த அந்த பேதுருவும் யோவானுடைய அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அதிகமா என்னோடு கூட பேச ஆரம்பிச்சது. நான் எப்படி யோசிக்கிறேனாக்கா, கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம்னாக்கா, கிறிஸ்தவர்களாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்னாக்கா, கிறிஸ்தவ நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்னாக்கா, எதை குறித்தும் பயப்படாதீங்க. எதை குறித்தும் பயப்படாம போய்கிட்டே இருங்க. இன்னொரு காரியம் நான் சொல்றேன். அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில வாழ்வதற்கு ஒரு தைரியம் வேணும். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில வாழ்றோம்னாக்கா பயந்துகிட்டு எல்லாம் வாழக்கூடாது. எது வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஆண்டவர் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணாரு. அதே தான் அவங்களுடைய சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். ஸோ பிரியமானவர்களே, இந்த இடத்துல அந்த பேதுருவும் யோவானும் பார்த்தீங்கன்னா, என்னுடைய காலை டிவோஷன்ல நான் டெய்லி வாசிக்கும் போது ரொம்ப அதிகமாகவே நான் தொடப்படுறேன். அவங்கள அநேக முறை நான் வாசித்து இருந்தாலும் இந்த முறை வாசிக்கும் போது நான் அதிகமா தொடப்படுறேன். அதை தான் நான் உங்களோடு கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். அப்போஸ்தலர் எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். போன புதன்கிழமை நம்ம பார்த்தோம். 4வது அதிகாரம் நம்ம பார்த்தோம். அவங்க எப்படி அவங்கள அந்த சபை ஆலோசனை சங்கம் அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க, அவங்க அற்புதத்தை செஞ்சதுனால அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இங்க 5வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அனனியா சப்ராலுடைய கதையை அங்க அவங்களோடு கூட டீல் பண்ணிட்டு, அவங்களோடு கூட பேசிட்டு 14வது வசனத்துல இருந்து, திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடம் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். இங்க பாத்தீங்கன்னாக்கா, ஆண்டவர் அவங்க அந்த சபையெல்லாம் கூட ஆரம்பிச்சிருச்சு அந்த இடத்துல. சோ சபையால் எல்லாருமே அதிகமா கூடி ஒருமனப்பட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையானதை பத்தி நான் பேசுறேன். நான் கிறிஸ்டியனு, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நீ தனியா ஏதோ ஒரு 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 உன்னுடைய உங்க இதுக்குள்ள நீங்க ஜோனுக்குள்ள நீங்க இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கும் போது, ஒருமனப்பாட்டோடு நம்ம ஜெபிக்கும் போது அநேக அற்புதங்களை நம்ம பார்க்க முடியும். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா, அவங்க 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 பயப்படவே இல்லை. அவங்களுக்கு வார்னிங் கொடுத்து அனுப்புறாங்க. 4வது அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். அவங்களுக்கு வார்னிங் கொடுத்து அனுப்புறாங்க. நீங்க அவங்கள பயமுறுத்தி விட்டு விட்டார்கள் சொல்லி பார்த்தோம் போன புதன்கிழமை 21வது வசனத்துல. அவளை பயமுறுத்தி விட்டு விட்டாங்களா, நீங்க பயமுறுத்தி இனிமேல் இதெல்லாம் செய்யக்கூடாது, போங்க, செஞ்சீங்கன்னா பாருங்க உங்களை என்ன பண்ணிடுறோம் பாருங்கன்ற மாதிரி ஒரு கதையை எழுப்பி அனுப்பிடுறாங்க. இந்த இடத்துல 14வது வசனத்துல அனனியா சப்ராலுடைய கதைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 14வது வசனத்துல, கூடி அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஆண்டவரை பத்தி இன்னும் அறிவதற்கு பேதுருவையும் யோவானையும் அப்போஸ்தலர்களையும் கர்த்தர் உபயோகப்படுத்தினார். 15வது வசனத்தை பார்க்கிறோம். பிணியாளிகளை படுக்கையில் மேலும் கட்டிலில் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையிலே அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளிலே கொண்டு வந்து வைத்தார்கள். பேதுருவும் யோவானும் நடக்கும் போது, அப்போஸ்தலர் நடக்கும் போது அவங்களுடைய நிழல் படட்டும் அவங்க மேல என்று சொல்லிட்டு ரோட்ல எல்லாம் பிணியாளிகளையும் சிக்கு பீப்பிளையும் கொண்டு வந்து ரோட்ல கடத்தினாங்களாம். ஏன்னா அதன் மூலமாவாச்சும் அவங்க தொடப்படுவாங்க, அவங்களுக்கு ஹீலிங் ஆகும், அவங்களுக்கு சுகம் கிடைக்கும் என்று. ஒருவேளை நீங்க சுகவீனத்தோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கன்னாக்கா, இந்த வசனத்தை விசுவாசத்தோடு வச்சு ஜெபம் பண்ணுங்க. இந்த வசனத்தை நம்ம விசுவாசத்தோடு வச்சு ஜெபிக்கும் போது கர்த்தர் சுகத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு வசனம் பாருங்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா நான் பாக்குறேன். ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார்னாக்கா, நான் எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படுறேன், இது ரொம்ப முக்கியம். நான் எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு நான் பிரயோஜனமா இருக்கிறேன், என்னை பத்தியே நான் யோசித்து கொண்டு, என்னை பத்தியே நான் நினைச்சுக்கிட்டு, என்னை பத்தியே எனக்காகவே நான் பிளான் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறது, நான் எப்படி முன்னேறணும், என் வாழ்க்கையில எப்படி எனக்கு எல்லாம் கிடைக்கணும், என் வாழ்க்கையில நான் என்ன பண்ணணும், இதை பத்தி முன்னேறுவதற்காக உன்னை கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் கொண்டு வரல. ஹலோ, எஸ், இதுக்காக கொண்டு வரல. கர்த்தர் உன்னை கொண்டு வந்ததுக்கு நோக்கம், உங்களை ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்ததுக்கு நோக்கம் நம்ம மூலமா அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக கொண்டு வந்தாரு. சோ அந்த இடத்துல பாக்குற பிணியாளிகள் எல்லாம் படுக்கையோடு கட்டிலோடு கூட கொண்டு வந்து வீதியிலே ரோட்ல அவங்களை கொண்டு வந்து வச்சாங்களாம். இவங்களுடைய நிழல் இந்த பிணியாளிகள் மீது படட்டும், அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை.
சாட்சியாக நான் பார்க்கிறேன். நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார்னாக்கா, நமக்குள்ள கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார்னாக்கா, நான் பேசுற வார்த்தைகள் ஆண்டவரே என்னுடைய நிழல், என்னுடைய வார்த்தையின் நிழல்கள் மற்றவங்க மீது படும்போது அவங்க தொடப்பட வேண்டும், அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஜெபம் பண்றது மட்டும் இல்ல, என்ன எடுத்து உபயோகப்படுத்திக்கங்க ஆண்டவரே, என்ன எடுத்து உபயோகப்படுத்திக்கங்க ஆண்டவரே சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா கர்த்தர் உங்களை எடுத்து உபயோகப்படுத்தினாரா? நான் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவேன், ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவேன். நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை சும்மா வைக்காதீங்க, எங்களை எடுத்து உபயோகப்படுத்துங்க, எங்களை எடுத்து உபயோகப்படுத்துங்க சொல்லி அதே மாதிரி கர்த்தர் உபயோகப்படுத்துவார். அதே மாதிரி எப்படி கேட்கிறோமோ அந்த அந்த லெவல்ல கர்த்தர் நம்மளை எடுத்து உபயோகப்படுத்துவார். சோ அங்க இருந்தவர்கள் அவர்கள் எல்லாரும் எருசலேமுக்கு கொண்டு வரப்பட்டார்கள், அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். இன்னைக்கு குணமாக்கப்படுவதற்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். பிணியாளிகள் மட்டுமல்ல, இன்னைக்கு வியாதியஸ்தர் மட்டும் இல்ல, மனநோயாளிகள் இன்னைக்கு நிறைய பேர் ஆயிட்டாங்க. உலகத்துல பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே ஐம் கோயிங் ஃபார் கவுன்சிலிங். நான் ஒரு கவுன்சிலிங்காக போறேன். நான் அங்க இன்னைக்கு அந்த மனநோயாளிகளுக்காகவே நிறைய இன்னைக்கு கிளினிக் வந்துருச்சு. உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம் சொல்லிட்டு. சோ இந்த மனநோயாளிகள் நிறைய பேர் ஆகிட்டாங்க. எப்படின்னாக்கா மனநோயாளிகள் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு கஷ்டம் வந்தா அதையே நினைச்சு 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 உட்கார்ந்து யோசித்து அப்படியே மனநோயாளியாகவே மாறிடுறாங்க. உண்மையாகவே வியாதி வரவங்க ஒரு பக்கம் குறைவா இருந்தாலும் மனநோயாளிகள் தான் ஜாஸ்தி ஆயிட்டாங்க இந்த உலகத்துல. பிரியமானவர்களே, கர்த்தர் இங்க குணப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட குணங்கள் நமக்குள்ள இருக்கணும். அப்படிப்பட்ட ஹீலிங் நேச்சர்ஸ் நமக்குள்ள இருக்கணும். நான் எப்படி பாக்குறேன்னாக்கா, இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார்னாக்கா, இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார்னாக்கா, அது நமக்குள்ளவே ஒரு ஹீலிங்கை தரும். நமக்குள்ளவே நிறைய நேரங்களில நான் யோசிப்பேன், நம்ம ஏன் கவுன்சிலிங் சென்டர்லாம் நம்ம போறது கிடையாது? நம்ம எவ்வளவு பிரச்சனைகள் வருது, எவ்வளவு நம்ம யோசிக்கிறோம், எவ்வளவு நம்ம கையாளுறோம், எத்தனை பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாலும் ஆண்டவர் நம்மளை அங்க கொண்டு போகாதபடி பார்த்துக்கொள்றார். ஏன்னாக்கா நமக்குள்ள ஆண்டவரே நீங்க என்ன குணமாக்க முடியும், நீர் என்னுடைய ஆலோசனை கர்த்தராக இருக்கிறீர். அவரே என்னுடைய ஆலோசனை கர்த்தராக இருக்கும் போது அவர் என்ன குணமாக்க முடியும். பிரியமானவர்களே, கண்டிப்பாக ஒருவேளை சோர்வடைந்து நீங்க டிஸ்கரேஜ்மெண்ட்ல, டிசப்பாயின்மெண்ட்ல நீங்க பலவிதமான காரியங்கள் இருக்கிறீங்கனாக்கா, ஒரே காரியத்தை நீங்க யோசிச்சுட்டே இருக்கிறீங்கனாக்கா, அது உங்க ப்ராப்ளம் தான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் அதுல இருந்து நீங்க வெளியே வாங்க. ஒரே காரியத்தை குறித்து யோசிச்சுட்டே இருக்காதீங்க. ஒரு காரியம் உங்களை தேடிக்கிட்டு வருதுனாக்கா பிசாசுக்கு தெரியும், அந்த காரியத்தை வச்சு உங்களை எப்படி அப்படியே நசுக்கி போடலாம், உங்களை ஒண்ணு இல்லாம ஆக்கலாம்னு சொல்லிட்டு பிசாசுக்கு தெரியும். அதனால ஒரே காரியத்தை குறித்து சிந்திக்காதீங்க. அவர் குணமாக்க வல்ல, அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். இந்த குணமாக்குதல் நமக்கு தேவை. கண்டிப்பாக நான் சொல்லுவேன், ஒருவேளை இந்த இந்த செய்தியை கேட்டு நம்ம ஜபத்துக்குள்ளாக போகும்போது அவங்களுடைய விசுவாசத்தின் பிரகாரம் நீங்க உங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே எனக்கு விடுதலை வேணும், ஆண்டவரே என்னை குணமாக்குங்க, என் பிரச்சனையை நீங்க நீக்கி போடுங்க, எனக்கு ஒரு விடுதலை வேணும் சொல்லி கேளுங்க. இதை கேளுங்க. அப்புறம் 17வது வசனம், அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனோடு கூட இருந்த சதுசேய சமயத்தரானவரும் எழும்பி பொறாமையினாலே நிறைந்து, இவங்க இந்த அதிசயங்களை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு பொறாமையினால நிறைந்து. பிரியமானவர்களே, இந்த இடத்துல ரொம்ப தெளிவா இருக்குது. நம்ம ஒரு நல்லது நடக்கும்போது, ஒரு நல்லது செய்யும் போது, ஒரு நல்லது பேசும்போது நம்மளை சுத்தி எல்லாம் பொறாமையின் கண்கள் தான் எழும்பும். நம்மளை சுத்திலும் நீங்க சர்ச்சில் போய் பாட்டுனீங்களா, ஒரு மியூசிக்கை வாசித்தீங்களா, ஒரு பொறாமையின் கண்கள் அங்க உங்களுக்கு சுத்திக்கிட்டே தான் இருக்கும். இவங்க ஏன் வாசிக்க வந்தாங்க, இவங்க ஏன் பேச வராங்க, அந்த பொறாமைப்படுற கேஸுக்கெல்லாம் பேசவும் தெரியாது, பாடவும் தெரியாது, வாசிக்கவும் தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப இவங்க வந்தாங்கல்ல, அந்த சதுசேய சமயத்தர் அனைவரும் எழும்பி பொறாமையினாலே நிறைந்து, அவங்க எல்லாருக்கும் பாருங்களேன், ஒருத்தருக்கு இல்லைங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே பொறாமை. யாரை பத்தி? 2 மீனவர்கள், 2 அப்போஸ்தலர்கள் அங்க இருக்கிறாங்க. அந்த அப்போஸ்தலர்களை பார்த்து, பேதுருவை யோவானியை பார்த்து பொறாமையினாலே நிரம்பி. எதுக்கு பொறாமையினால நிரம்ப? ஏன்னா அவங்க செய்யற அற்புதத்தை இவங்களால செய்ய முடியல. அதனால பொறாமையினால நிரம்பி அவங்க என்ன பண்றாங்க, எல்லா வாக்குவாதங்களை உண்டாக்குறாங்க. இந்த பொறாமையினால நிரப்பப்பட்டவங்களை பார்த்து பயப்படவே விடாதீங்க. பொறாமையினால எதுக்கு நிரம்புறாங்கன்னா, அவங்களோட நம்ம 10 அடி மேல இருக்கிறோம், அதனாலதான் அவங்க பொறாமையினால பாக்குறாங்க. சோ இதெல்லாம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்கனாக்கா, உங்க லைஃப்ல ஐயோ என்னை பத்தி இவ்வளவு பொறாமைப்படுறாங்க, பொறாமை இருக்கிறவங்க போயிட்டு
புறங்கூறுவாங்க. பொறாம இருக்கிறவங்க உங்களை பத்தி 10 பேர்ட்ட பேரை கெடுத்து வைப்பாங்க. பொறாம இருக்கிறவங்க உங்க முன்னாடி வர வைக்க விட மாட்டாங்க. பொறாம இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு நன்மை செய்யணும்னு சொல்லி தோணாது, தீமையாதான் தோணும். சோ இந்த பொறாம குணம் இருக்கிறவங்க நம்மள சுற்றிலும் கண்டிப்பாக இருக்கிறாங்க. அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ஜாக்கிரதையா இருக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பேதுரு யோவான பாத்தீங்கன்னா இந்த இடங்களில அவங்க கையாளுற விதம், they handle the problems. அவன் இந்த மக்கள் எல்லாம் ஹேண்டில் பண்றத பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். 18வது வசனம், அப்போஸ்தலரை பிடித்து பொதுவான சிறையிலே வைத்தார்கள். அவங்க அந்த அப்போஸ்தலர்கள் பேதுரு யோவான் கூட இருந்த மற்ற அப்போஸ்தலர் எல்லாரையும் சேர்த்து பொதுவான ஒரு 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 பொதுவான ஜெயில போட்டாங்க அவங்கள. முன்னவே ஜெயில தானே வந்தாங்க அவங்க. அங்கேயே நம்ம பார்த்தோம் 4வது அதிகாரத்திலே பார்த்தோம் அவங்களை ஜெயில போட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவங்க ஜெயில போட்டதுனால 5000 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க அவங்க உள்ள இருக்கும் போது. இந்த இடத்துலயும் பாருங்க, இவங்களை ஜெயில போட்டாங்க. கர்த்தருடைய தூதன் அனுப்பிட்டாரு ஆண்டவர். நம்ம எங்க கஷ்டப்படுறோமோ, எந்த இடத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறோமோ, எந்த இடத்துல எல்லாம் ஆண்டவரை நோக்கி பாக்குறோமோ கர்த்தர் வருவாரு. கவலையே படாதீங்க. உங்களுக்கு விரோதமா செயல்படுகிற இடங்களில நீங்க வைராக்கியமா நில்லுங்க. ஏசப்பா, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது நீங்க உற்சாகப்படுறது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல. இந்த உற்சாகம் எனக்குள்ள எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கணும். இந்த உற்சாகம் எனக்குள்ள இருந்து எது வந்தாலும் ஐ வில் ஃபேஸ் இட். என் கூட நிக்கிறவர் இயேசு. சோ அவங்க பாருங்க, அந்த அந்த இடத்துல அவ்வளோ ரோட்ல போகிற அத்தனை பேருக்கும் சுகம் கிடைக்குது. அவங்களுடைய நிழல் பட்டாலே சுகம் கிடைக்குது. ஆனா பொறாமக்காரர்கள் வந்து அவர்கள் என்ன பண்றாங்க, அப்போஸ்தலரை பிடித்து பொதுவான ஒரு ஜெயில போடுறாங்க. கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையிலே கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, வா, எமக்காக செயல்படுகிறவருங்க ஆண்டவர். எனக்காக எங்கேயோ அவர் செயல்பட்டு கொண்டேதான் இருப்பார். ஆமென். எனக்காக அவர் எதையோ செய்து கொண்டேதான் இருப்பார். நான் ஞாயிற்றுக்கிழமை கூட அதை தான் நான் பேசினேன். சோ என் மனசுக்குள்ள இவ்வளவு கவலைகளையும் இவ்வளவு பாரத்தையும் வச்சுக்கிட்டு, ஐயோ அவங்க என்ன செஞ்சிருவாங்க, இவங்க என்ன செஞ்சிருவாங்க, நான் என்ன பண்ண போறேன், இதெல்லாம் டோன்ட் வரி. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு தைரியமான வாழ்க்கை. ஜெயிலுக்கு கூட்டின்னு போறியா, கூட்டின்னு போ. எனக்கு தூதன் அனுப்புவாரு கர்த்தர். ஜெயில போய் யார் திறந்தா? பெரிய பெரிய ஆண்டவர் பெரிய பெரிய போலீஸ் ஆபீசர்ஸ கூப்பிட்டு திறக்க வச்சாரா? இல்ல. நான் சாவி தர, நீ போய் தரேன்னு சொன்னாரா? இல்ல. அதெல்லாம் செய்யவே இல்ல. கர்த்தருடைய தூதன் வருவாருங்க. கர்த்தருடைய தூதனுக்கு எந்த பூட்டும் சாதாரண பூட்டு தான், எந்த சாவியும் சாதாரண சாவிதான். எந்த சாவியும் எந்த பூட்டுக்கும் அவங்க பயப்படவே மாட்டாங்க. அதனால ராத்திரியில வந்து சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து பூட்டை உடைச்சாங்கன்னு இருக்குதா? நோ, பூட்டை உடைக்கல, ஒண்ணும் பண்ணல. கதவுகளை திறந்து ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் அவருடைய தெய்வ தூதர்களை அனுப்பி கதவுகளை திறக்க வைப்பாரு. கதவு முடிச்சு, ஐயோ எங்க பாஸ் என்னை துரத்தி விட்டுட்டாரு, ஐயோ என்னை இப்படி கொடுமைப்படுத்துறாங்க, என் மேல இப்படி பொறாமப்படுறாங்கன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, கவலையே படாதீங்க. பொறாமப்படுறவங்க படட்டும். ஒரு கூட்டம் நம்மளுக்கு இருக்கணும். அப்படின்னாக்கா நம்ம ரொம்ப முன்னேறி இருக்கிறோம்னு அர்த்தம். ரொம்ப நம்ம முன்னேறி நம்ம மேல இருக்கிறோம்னு அர்த்தம். அதனாலதான் இவ்வளவு பொறாம கூட்டத்தாரு இருக்கிறாங்க. பொறாமப்படுறாங்களா? அவங்க ஏன் மேல பொறாமப்படுறாங்களா? நான் யோசிப்பேன். எப்படி யோசிப்பேன்னா, என்ன மாதிரி அவங்களுக்கு செய்ய முடியல, என்ன மாதிரி அவங்களால சிரிக்க முடியல, என்ன மாதிரி அவங்களுக்கு பேச முடியல, அதனால்தான் என்ன பார்த்து பொறாமப்படுறாங்க. பெஸ்ட். நல்லா யோசிங்க. உங்க வாழ்க்கையில இப்படி பட்டவங்க இருக்கிறாங்கன்னா பிளீஸ் ஐடென்டிஃபை திஸ் பீப்புள். அதனால கர்த்தர் உங்களுக்கு தூதன் அனுப்புவாரு. தூதன் அனுப்பிட்டாருன்னா எப்படி வேணா வருவாங்க தூதர்கள். வந்து நீங்கள் போய் தேவாலயத்துல நின்று ஜீவ வார்த்தையை எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். தேவதூதர் என்ன வந்தாரு, நீங்க தப்பிச்சுக்கின்னு ஓடிட்டு போங்க, ஓடிடுங்க, இங்க இருக்காதீங்க, உங்களுக்கு அங்க சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருக்கிறேன், நீங்க அங்க போய் தங்கிக்கங்க, அதெல்லாம் சொல்ற. தேவாலயத்துல நின்று ஜீவ வார்த்தையை சொல்லுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இதுதான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இட்ஸ் நாட் a life that you go and enjoy the life. அப்ப உலகத்துக்குள்ள போய் என்ஜாய் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்லல. ஜீவ வார்த்தையை கொண்டு போயிட்டு தேவாலயத்துல பிரசங்கம் பண்ணுங்கள். அது ஜீவ வார்த்தை எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்க. ஜீவ வார்த்தையை பத்தி ஜனங்களுக்கு சொல்லுங்க. நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாகிய நாம, அப்போஸ்தலர்களாகிய நாம, ஆண்டவருடைய சீஷர்களாகிய நாம ஜீவ வார்த்தையை கொண்டு செல்வதற்கு தான் நம்ம பிறந்திருக்கிறோம். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, நான் கிறிஸ்டியன், நான் பெரிய ஆளு, என் சர்ச்சிலே நான் பெரிய ஆளு, நான் வந்து இப்படி பாடுவேன் அப்படி பாடுவேன், நான் இந்த கொயர்ல இருக்கிறேன், நான் இப்படி நான் வாசிப்பேன் அப்படி வாசிப்பேன். நோ நோ நோ. ஜீவ வார்த்தையை கொண்டு செல்வதற்காக கர்த்தர் நம்மளை பிரித்து எடுத்து வச்சிருக்கிறார். நம்ம முதல்ல பார்த்தோம் அவர்களுடைய நிழல் பட்டாலே குணமாக்கப்பட்டார்கள். 2வது பார்த்தோம் இந்த இடத்துல அவங்க தேவாலயத்துல பிரவேசித்து ஜீவ வார்த்தையை பேசுவதற்காக தான் தேவ தூதர் அனுப்புவாங்க.
நம்ம நினைச்சுப்போம், ஐயோ நான் இங்க மாட்டிக்கிட்டேனே, இந்த கடன்காரன்ட்ட மாட்டிக்கிட்டேனே, இவன் கிட்ட மாட்டிக்கிட்டேனே, அவன் என்ன வட்டி கேட்க வந்துட்டானே, தேவ தூதரை அனுப்ப. அதுக்கெல்லாம் தேவ தூதரை அனுப்பவே மாட்டாரு. தயவு செய்து சொல்றேன், நீங்க வட்டி வாங்கின்னு பயந்துட்டு இருக்கிறீங்களா? ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பல காரியங்கள் இருக்குதா? அதுக்கெல்லாம் கர்த்தர் பொறுப்பெடுக்க மாட்டார். நீ ஏன் கடன் வாங்கின? கர்த்தர் கடன் வாங்க சொன்னாரா? இல்ல கர்த்தர் உங்களை வட்டிக்கு வாங்க சொன்னாரா? விசுவாசமா இரு, நான் பார்த்துப்பேனாரு. அவங்கள ஜெயில போட்டாங்க, அசால்ட்டா போனாங்க ஜெயில் உள்ளவங்க. அன்னைக்கு நைட்டே தூதனை அனுப்பினார் ஆண்டவர். கதவை திறக்க வச்சாரு. கதவை திறந்த உடனே அவங்க வெளியில வந்தாங்க. வெளியில வந்த உடனே போயிட்டு ஜீவ வார்த்தையை நீங்க பேசுங்க. நாங்க 21வது வசனம். அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்துல பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள். கீழ்ப்படிச்சாங்களா? கீழ்ப்படிஞ்சு செய்யறாங்க. ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு செய்யுங்க. திஸ் இஸ் வாட் த கிறிஸ்டியன் லைஃப் இஸ். கிறிஸ்டியன் லைஃப் உங்க மூலமா கர்த்தர் உங்களை அநேகருக்கு அற்புதங்களை செய்ய வைத்திருக்கிறார். உங்க மூலமா ஜீவ வார்த்தை அனுப்புவதற்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். 3வது காரியம், அவங்க கீழ்ப்படிந்து போயிட்டு தேவாலயத்துல பிரசங்கம் பண்ணினார்கள். பிரியமானவர்களே, இதைதான் கர்த்தர் கேட்கிறார். இதைதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கேட்கிறார். அவர்கள் அதை கேட்டு போதகம் பண்ணினார்கள். பிரதான ஆசாரியனும் அவனோடு கூட இருந்தவர்களும் ஆலோசனை சங்கத்தார், இஸ்ரவேல் புத்திரன், மூப்பர் எல்லாரையும் வரவழைத்து அப்போஸ்தலரை கொண்டு வரும்படி சிறைச்சாலைக்கு சேவகரை அனுப்பினார்கள். சேவகர் அனுப்புறாங்க. அந்த யாரு இவங்க தலைவர்கள்லாம் வந்துட்டாங்க. அந்த கவர்மெண்டே வந்துருச்சு. அங்க இருந்து ஆலோசனை சங்கம், இஸ்ரவேல் புத்திரன், மூப்பர்கள் எல்லாரும் அந்த 2 பேரை நைட்டு நம்ம ஜெயில போட்டோமே, அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சேவகர்களை அனுப்புறாங்க. வாட்ச்மேன் அனுப்புறாங்க. அங்க இருக்கிற அந்த சேவகர்கள் போயிட்டு என்ன பண்றாங்கன்னு பாருங்களேன். ரொம்ப ரொம்ப அப்படியே கிண்டலா இருக்கும். நமக்கு ஒரு பக்கம் பார்த்தா, இன்னொரு பக்கம் பார்த்தா நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர் என்று நம்ம தெரிந்து கொள்ளலாம் இந்த இடத்துல. சோ அந்த சேவகர்கள் போய் சிறைச்சாலையிலே அவர்களை காணாமல் திரும்பி ரொம்ப 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 என்ன சொல்றது, இது சிரிக்கிறதா இல்ல உங்களை பார்த்து நாங்க கேலி பண்றதா என்னன்னு தெரியல. சேவகர்கள் அந்த மூப்பர்களுடைய பேச்சை கேட்டு, ஆலோசனை சங்கத்துடைய பேச்சை கேட்டு அங்க போறாங்க. ஜெயிலுக்கு போய் பார்த்தா ஜெயில் திறந்து கிடக்குது. அங்க யாருமே இல்ல. அவர்களை காணாமல் திரும்பி சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கவும். சிறைச்சாலை எப்படி பூட்டப்பட்டிருந்துச்சா? பத்திரமா. ஏசாமியை எப்படி பத்திரமா பண்ணாங்க? ஏசாமி இறந்த உடனே அந்த கல்லறைக்குள்ள வைத்து உள்ள சீல் போட்டு, அங்க ஒரு கல்லை வச்சு யாரும் எடுக்காதபடிக்கு சீல் போட்டு பத்திரமாக வச்சாங்க. இங்கேயும் பத்திரமாக அந்த அப்போஸ்தலர் சிறைச்சாலையில போட்டுட்டு மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கவும், காவற்காரர்கள் வெளியே கதவுகளுக்கு முன் நிற்கவும் கண்டோம். திறந்த பொழுதோ உள்ளே ஒருவரையும் காணோம். முன்னாடி எல்லாம் கதவுக்கு வெளியில அங்க சேவகர்கள் நிக்கிறாங்க, அங்க எல்லாருமே நிக்கிறாங்க. வெளியே கதவும் பூட்டப்பட்டிருக்கிறது. ஆனா கதவை திறந்து உள்ள போய் பார்த்தா யாரையுமே காணுமே. என்னையா நடக்குது? என்ன நடக்குது? என்ன அற்புதம் நடக்குது? என்ன அதிசயம் நடக்குது? அங்கிருந்து அற்புதம் செய்யாதீங்கடா, ஓடி போங்க, பயமுறுத்தி துரத்தி விட்டாங்க. இங்க எதையும் செய்யாதீங்க, அவருடைய நாமத்தை பத்தி பேசாதீங்க சொன்னா கூட திருப்ப போயிட்டு நீங்க தேவாலயத்துக்கு முன்பாக நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறீங்களே, என்ன பண்றீங்க? எல்லாருக்கும் நினைப்பு, அவங்க ஜெயிலே இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டோம், அந்த ஜெயில இருந்து அவங்களை எடுக்கவே கூடாது. ஆனா கூட்டிட்டு வர சொன்னா ரூமுக்கு எல்லாம் பூட்டதான் பட்டிருக்குது. ரூம் எல்லாம் பூட்டப்பட்டிருக்குது. அங்க எதுவுமே நம்ம பார்த்தல. 19வது வசனத்துல சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவளை வெளியே கொண்டு அப்ப நான் யோசிக்கிறேன், தேவ தூதர்கள் அழகா திறந்திருப்பாங்க, வெளியில கூட்டிட்டு வந்திருப்பாங்க, திருப்பி மூடின மாதிரியே பூட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க. சோ கதவுகளுக்கு முன் நிற்கவும் கண்டோம். திறந்த போது உள்ளே ஒருவரையும் காணோம் என்று அறிவித்தார்கள். இந்த செய்தியை 24வது வசனம், இந்த செய்தியை ஆசாரியனும் தேவாலயத்தில் காண்கிற சேனை தலைவனும் பிரதான ஆசாரியர்களும் கேட்டபோது இது என்னமாய் முடியுமோ என்று அவர்களை குறித்து கலக்கம் அடைந்தார்கள். கலக்கம், பயம் வந்துச்சு. பாவீங்களா, நம்ம இவங்களெல்லாம் இங்க போட்டு விட்டோமே, ஜெயில போட்டு விட்டோமே. இப்ப பார்த்தா கதவும் மூடி இருக்குது, சேவகர்களும் கதவுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. இது எப்படி, யாரு திறந்து அவங்களை உள்ள இருந்து வெளியே கொண்டு வந்திருப்பா? இது என்ன நடக்குது? புரியலையே, என்னையா நடக்குது? ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி கலக்கம் அடைந்தார்களாம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒரு அற்புதத்தை பார்த்து உனக்கு பொறாமப்பட்டவர்கள் கலக்கம் அடைவார்கள். ஆமென், ஆமென். நல்லா தெரிஞ்சுக்கங்க. யாரெல்லாம் உங்களையே பார்த்துக்கிட்டு உங்களையே என்ன செய்றீங்கன்னு பார்த்துக்கிட்டு, நீங்க இந்த ட்ரெஸ் ஏன் போடுறீங்க, இந்த ட்ரெஸ் ஏன் போடுறீங்க, இந்த கம்மல் ஏன் போடுறீங்க, இப்படி மேக்கப் பண்றீங்க, இப்படி எல்லாம் உங்களையே பார்த்துட்டு இருக்கிறாங்கனாக்கா அவங்களால ஒண்ணும் செய்ய முடியல.
அவங்களால ஒண்ணும் செய்ய முடியல. அவங்களால செய்ய முடியாதனால கலக்கம் அடைகிறாங்க. நம்ம போட்டு பூட்டி வச்சோமே, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. அப்கோர்ஸ் அந்த அப்போஸ்தலர் போட்டு பூட்டி வைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஆனா அந்த சான்ஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சோ அந்த இடத்துல அவங்க கேட்கிறாங்க, இது என்னமாய் முடியுமோ என்று அவர்களை குறித்து கலக்கம் அடைந்தார்கள். இவங்களை வெளியே விட்டாலே தப்பாச்சே. எல்லாரும் இவங்களை ஏத்துக்கிறாங்களே, எல்லாருக்கும் இவங்க சுகம் கொடுத்துட்றாங்களே, நம்ம தான் பெரிய ஆளுன்னு பார்த்தா நம்மளுக்கு மதிப்பே இல்லையே. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப பொறாமப்பட்டுக்கிட்டு, ரொம்ப ஒருத்தரை பத்தியே பேசிக்கிட்டு, ரொம்ப எப்ப பாரு மற்ற காரியத்தையே யோசிச்சுட்டு இருக்கிறீங்கன்னாக்கா, கலக்கம் அடைந்துதான் உட்காருவாங்க அவங்கலாம். எப்படி உட்காருவாங்க? கலக்கம் அடைந்து உட்காருவார்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. யார் என்ன சொன்னாலும் சூடு சொரணை இல்லாம போய்கிட்டே இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லுவேன், இங்க வர வாலிப பிள்ளைங்களுக்கெல்லாம், we should have a buffalo skin. நம்மளுக்கு எரும மாட்டு தோல் இருக்கணும். நீ சொல்றியா சொல்லு. எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ள இருக்கிறவர் கிறிஸ்து, எனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னை பார்த்துட்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு நான் பிரியமா இருக்கிறேன்னா அவர் என்ன எடுத்து உபயோகப்படுத்துவாரு. என்ன பொறாமைப்பட்டுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்னு வைக்க மாட்டாரு. சோ நம்ம ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதவர்களை நடக்கிறோம்னாக்கா இப்படி கலக்கம் அடைந்தா நம்ம உட்கார வைப்பார் நம்மள. சில காரியங்கள்லாம் நம்ம கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த காரியங்களை நம்ம புரிந்து கொள்ளனாக்கா உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம வாழவே முடியாது. சில நேரங்களில இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா சண்டை போட்டுப்பாங்க. சண்டை போட்டுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, பிரிஞ்சு போயிடுவாங்க. ஒய்ஃப் போயிட்டு அம்மா வீட்டுல உட்காந்துப்பாங்க. அம்மா வீட்டுல உட்காந்துக்கிட்டு போகணும்னு ஆசையா இருக்கும். மாப்பிள்ளை கூப்பிடலையே வீட்டுக்காரர் கூப்பிடலையேன்னு சொல்லி ஆசை இருக்கும். ஆனா எப்படின்னாக்கா ஒரு ஒரு பிரிஸ்டீஜ் வச்சிருப்பாங்க. என்ன பிரிஸ்டீஜ்னாக்கா, அவரு வந்து என்னை கூட்டிட்டு போகணும். அவரை கேட்டா சொல்லுவார், நான் உன்னை போக சொன்னேன்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. நமக்குள்ள என்னென்னலாம் கெடுதிகள் இருக்குதோ, என்னென்னலாம் கெட்ட எண்ணங்கள் இருக்குதோ, யாரை தாக்கலாம், யாரை போட்டு தள்ளலாம், யாரை பத்தி கிழிச்சு தள்ளலாம், யாருடைய பேரை கெடுக்கலாம், எவ்வளவுக்கு எவ்வளவு கெட்டது யோசிக்கிறாங்களோ அவளுக்கு அவ்வளவு கெட்டதுதான் அவங்களுக்கு தான் நடக்கும். கலக்கம் அடைந்தார்கள். சோ ஆண்டவர் வந்து அவருடைய பிள்ளைகளை கைவிடவே மாட்டார். ஒரு நாளும் கைவிட மாட்டார். தெய்வ தூதர்கள் எனக்காக உண்டு. ஆமென். எனக்காக வைத்திருக்கிற தெய்வ தூதர்களை கர்த்தர் அனுப்பி வைத்து என்னை பாதுகாக்க வல்லவராய். பாரு, இவ்வளோ நடக்குது. அவங்க கதவை திறக்கிறாங்களாம், போய் ஜீவ வார்த்தையை சொல்லுன்னு சொல்லி தராங்க. போய் தேவாலயத்துல நின்று ஜீவ வார்த்தையை பத்தி பேசுங்க. நோபடி கேன் ஸ்டாப் யூ. ஆண்டவர் நினைச்சாருனாக்கா, உங்களை எழுப்பிட்டாருனாக்கா ஒருத்தர் கூட உங்களை நிறுத்த முடியாதுங்க. ஒருத்தர் கூட நான் நிறுத்தவே முடியாது. நான் நிறைய பார்ப்பேன். இந்த யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஊழியக்காரர்களை பாத்தீங்கன்னா கிழிச்சு தள்ளுவாங்க. ஆனா அவங்களெல்லாம் நிறுத்த முடிஞ்சுதா? நிறுத்தவே முடியாது. ஏன்னா அவங்க கூட தேவ தூதர்களை அனுப்பி கர்த்தர் அவங்கள பேச வச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. அவங்க தெரிந்து கொண்டவர்கள், ஆண்டவரால பிரித்தெடுக்கப்பட்டவர்களா இருக்கிறதுனால கர்த்தர் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கண்டிப்பாக உபயோகப்படுத்துவார். ஊழியக்காரில மட்டுமல்ல, அப்ப நான் ஊழியக்கார் கிடையாது, என்ன பண்ணுவார்? அப்படிலாம் கிடையாது. நீ கர்த்தருடைய பிள்ளையா, கர்த்தருடைய ஜீவ வார்த்தையை நீ பேசியே ஆகணும். ஒரு உண்மைக்காக, ஒரு சத்தியத்துக்காக நம்ம நின்றே ஆக வேண்டும். பிரியமானவர்களே, இது நமக்குள்ள இருந்தா கர்த்தர் நம்மளை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். அப்ப அடுத்தது பாருங்க, அவர்களை குறித்து கலக்கம் அடைந்தார்கள். 25வது வசனம். அப்பொழுது ஒருவன் வந்து, இதோ நீங்கள் காவலில் வைத்த மனுஷர் தேவாலயத்தில் நின்று ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறார்கள் என்று அவர்களுக்கு அறிவித்தார். அவங்களை தேடிட்டு இருக்கிறாங்க. அவங்க எங்க நின்றுட்டு இருக்கிறாங்க? தெய்வ தூதன் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் தேவாலயத்துல நின்று ஜீவ வார்த்தையை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. அங்க வந்து அவன் சொல்றவன் என்ன சொல்றான்? அவங்க போதகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் நிறுத்தவே மாட்டாரு. ஒவ்வொருத்தரும் உங்க பார்வைக்கு அவங்க கெட்டவங்களா தெரியலாம், உங்க பார்வைக்கு அவங்க மோசமானவங்களா தெரியலாம். கர்த்தருடைய பார்வையில அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்களா இருக்கிறதுனால கர்த்தர் ஒருவரையும் கைவிட மாட்டார். எந்த நாளுமே கைவிட மாட்டார். 26வது வசனம். உடனே சேனை தலைவன் சேவகரோடு போய் ஜனங்கள் கல்லெறிவார்கள் என்று பயந்ததினாலே பலவந்தம் பண்ணாமல் அவர்களை அழைத்து கொண்டு வந்தான். சேவகர்கள் போறாங்க, அவங்க போதகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க தேவாலயத்துல. சேவகர்கள் போகும்போது அந்த இடத்துல பயந்துட்டாங்க. ஐயோ, நம்ம போய் அந்த 2 பேரையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தா, அவங்களை தொந்தரவு பண்ணி கூட்டிட்டு வந்தா இந்த ஜனங்கள்லாம் நம்ம மேல கல் எறிவாங்க. பயம். பாத்தீங்களா எப்படி கர்த்தர் மாத்தி போடுறாரு? சோ நம்ம துரோகிகளுக்கும் சரி, விரோதிகளுக்கும் சரி,
நம்ம பிசாசுக்கு எப்படின்னாக்கா பயம் இருக்கும். நம்ம போய் ஏதாவது கெடுதல் செய்யும் போது அங்க கர்த்தர் வந்துருவாரு, தேவ தூதர்கள் வந்துருவாங்க, எதையாவது செய்வாங்க. இவங்க பாருங்க, இவங்க எல்லாம் கல்லெறிவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு பயம் வந்தது. பயந்ததுனாலே பலவந்தம் பண்ணாமல் அவர்களை மெழுவா போயிட்டு உங்களை கூப்பிடுறாங்கப்பா, வாங்கப்பான்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 27வது வசனம், அப்படி அவர்களை அழைத்து கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அப்போது பிரதான ஆசிரியரின் அவர்களை நோக்கி, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நான் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? உன் கட்டளை நாங்க ஏன் கேட்போம்? உன் வார்த்தைலாம் நாங்க ஏன் கேட்க போறோம்? பிசாசு பேசுற வார்த்தைலாம் நாங்க கேட்க மாட்டோம். பிரியமானவர்களே, நீ ஆண்டவருடைய பிள்ளையா, கிறிஸ்தவ பிள்ளையா, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளையா, நீ இந்த மாதிரி வார்த்தைலாம் கேட்காதீங்க, கேட்கவே கேட்காதீங்க, பயப்படவும் பயப்படாதீங்க. அவங்க சொல்றாங்க, இந்த நாமத்தை, இயேசு நாமம் கூட சொல்லல அவங்க, இந்த நாமத்தை, அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உறுதியாய் உங்களுக்கு கட்டளையிடவில்லையா? மிரட்டுறாங்க. யாருன்னா பயப்படுவாங்களா இவங்க மிரட்டலுக்கலாம்? ஏன்னா நாங்க வெளியே வந்ததே பெரிய அதிசயம். அந்த தேவ தூதர் எங்களுக்கு காவலாளியே நின்றுட்டு இருக்கிறாங்க. உங்களை சுத்தி பல சேவகர்கள் இருக்கலாம், உங்களை சுத்தி பல வாட்ச்மேன்கள் நீங்க வச்சுக்கலாம், உங்களை சுத்தி அந்த போலீஸ் தெரியும், இந்த கமிஷனர் தெரியும், அவரு தெரியும், இவரு தெரியும், நீங்க வச்சுக்கலாம். யாரு வந்தாலும் நான் சொல்றேன், இந்த இடத்துல உன் கூட தேவ தூதர் இருக்கிறாங்களா? யாராலையும் ஒண்ணும் பண்ணவே முடியாது, உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த நாமத்தை குறித்து நாங்க பேசிக்கிட்டே தான் இருப்போம். அந்த நாமம் வல்லமுள்ள நாமம். அந்த நாமத்தை பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க, அந்த நாமத்தை எங்க இருதயத்துல இருந்து எடுக்க முடியுமா? எடுக்கவே முடியாது. ஏன்னா ஆண்டவரே இயேசுவே இயேசுவே தான் நாங்க கூப்பிட்டுட்டே இருப்போம். ஒவ்வொரு சூழ்நிலை நாங்க கூப்பிடும் போது கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த இடத்துல அப்பொழுது அந்த இடத்துல பாருங்க, முன்பாக நிறுத்தினார்கள். அப்பொழுது பிரதான ஆசிரியர் அவளை நோக்கி, இந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நான் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி, உங்க போதகத்தினாலே எருசலேம் நிரப்பப்பட்டது. ஆண்டுடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எருசலேம் போதகத்தினாலே நிரப்பப்பட்டது. அவங்களே சாட்சி கொடுக்குறாங்க. யார் சாட்சி கொடுக்குறா? நம்ம மேல பொறாமப்பட்டவங்க தான். பேதுருவும் யோவான் மேல, அப்போஸ்தலர் மேல பொறாமப்பட்டவர்கள் சாட்சி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் சாட்சி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு விரோதம் செய்ய வேண்டும் என்று எழும்பினவர்கள் சாட்சி கொடுக்குறாங்க. பிரியமானவர்களே, இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னாக்கா, ஒரு கிறிஸ்தவள் இப்படிதான் நம்ம வாழ வேண்டும். நம்ம ஆண்டவருக்காக இப்படிதான் வல்லமையாக நிற்க வேண்டும். இப்படிதான் நம்ம வல்லமையாக பேசும்போது கர்த்தர் நம்மோடு கூட அநேக அற்புதங்களை வைத்து செய்வார். நம்மளை வைத்து அநேக அற்புதங்களை செய்வார் கர்த்தர். இவங்க சொல்றாங்களே, அவங்களுக்காக பயந்துடணும், இவங்களுக்காக பயந்துடணும். ஐயோ, என்ன இப்படி அட்டாக் பண்றாங்களே, என்ன அப்படி அட்டாக் பண்றாங்களே, ஐயோ நீ என்ன இப்படி ஜோபம் பண்றீங்க, நீ என்ன இப்படி பேசுறீங்க, இப்படி பண்றீங்க, அப்படி பண்றீங்க. அதெல்லாம் எவ்வளவு கேட்டாலும் கவலைப்படாதீங்க. எவ்வளவு பேசினா, அதுவும் பெண்கள் பேச ஆரம்பிச்சுட்டா அவ்வளவுதான் சுத்தமா. இந்த ஆண்கள் பேசும்போதே இவ்வளவு அமக்கலம் பண்றாங்க. பெண்கள் இந்த காலத்துல பேச ஆரம்பிச்சுட்டா என்னென்ன திட்டுவாங்க, என்னென்ன பேசுவாங்க. கவலைப்படலாமா? பெண்கள் பேசக்கூடாதா? பெண்கிட்ட தானே ஆண்டவர் வந்து உயிர் தெழுந்த உடனே சொல்றாரு, இந்த செய்தியை கொண்டு போய் மற்றவங்களுக்கு சொல்லுன்னு சொல்றாரு. ஆண்டவர் கூட என்னைக்குமே பெண்கள் அவருடைய ஊழியத்துல கலந்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, பெண்களை வந்து ஒதுக்கி வைப்பாங்க, பெண்கள் பேசக்கூடாது என்று சொல்வார்கள். பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளே சொல்லுவாங்க, வீட்டுல இருப்பாங்க. உங்க வீட்டுக்காரே சொல்லுவாரு, நீ ஏன் பேசுற, நீ எதுக்கு பேசுற? ஆனா பெண்கள் ஓட்டுற ஆட்டோல போவாங்க, பெண்கள் போற பஸ்ல ஏறுவாங்க, பெண்கள் ஓட்டுற பிளைட்ல ஏறுவாங்க, பெண்கள் விற்கிற சாமான வாங்குவாங்க, பெண்கள் சமைச்சு போட்டா சாப்பிடுவாங்க. இது எல்லாமே செய்ய தெரியுமே ஒழிய பெண்கள் அடக்க வருவாங்க. பிரியமானவர்களை, பயப்படாதீங்க. இது அந்த மாதிரி உலகமே கிடையாது. பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தியை நாட்டை ஆண்டுட்டு போயிட்டாங்க. ஏன் நம்ம பேசக்கூடாது? கிறிஸ்தவத்துல மட்டும் இப்படிப்பட்ட பொறாமையின் கண்கள் எழும்பி கொண்டே இருக்கும். சர்ச்சில் போய் நிற்க கூடாது, முன்னா ஃபுல்லா மூடிக்கும், நீ யாரும் உன்னை பார்க்க கூடாது. ஆனா நீ மட்டும் செல்போன்ல அசிங்கமான படத்தையும், அவுத்து போட்ட ட்ரெஸ் அவுத்து போட்ட படத்தையும் நீ பார்த்துட்டு இருப்ப. ஆனா இந்த இடத்துல நான் குறிப்பிட விடுங்கிற காரணியம், கண்டிப்பாக இது பேச வேண்டிய நேரங்கள்ங்க. இது போலனாக்கா, இந்த செய்திகள் போலனாக்கா கண்டிப்பாக இது ரீச்சே ஆகாது. போல்டா பேசக்கூடாது, பெண்கள் சத்தமா பேசக்கூடாது. இப்ப நான் இதை பத்தி பேசி நான் யூடியூப்ல போட்டேனாக்கா இதுக்கும் பயங்கரமான கமெண்ட்ஸ் வரும். இவ யாரு பேசுறா, இவளை யாரு விட்டா, அவளை கேட்பாங்க. நான் கேட்கறேன், நீ
யாரு என்ன கேட்கறதுக்கு? நான் கேட்பேன். அதனால எந்த பொறாம வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சேவகர்கள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் உங்களுக்கு வந்தாலும் சரி, கவலையே படாதீங்க. பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை இதுதான். உங்க கூட தெய்வ தூதர் இருக்கிறாரு. தெய்வ தூதர்கள் நம்ம கூட இருக்கும் போது நம்ம எதுக்கும் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. ஆண்டுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே தான் இருப்போம். நம்ம ஏதாவது சினிமா பாட்டு பாட வந்தோமா? இல்ல நான் சினிமா கதையை பேச வந்தேனா? இல்ல நான் வேற ஏதாவது கதையை பேசிட்டு, நான் ஆண்டவருடைய நாமத்தை பேசிட்டு இருக்கிறேன். வேற எதையும் பேசல. நான் கேட்கிறேன், பெண்ணு பேசக்கூடாது, பேசக்கூடாது. ஏன் நீ பெண்ணு வயித்துல இருந்து பிறந்த? நான் கேட்பேன். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சமுதாயத்துல நம்ம குரல் கொடுக்கவில்லை என்றால் நம்மளை பட்ட இப்படிப்பட்ட பொறாமை ஆட்கள், பொறாமை உள்ளவர்கள் இப்படிப்பட்ட தாக்கி கொண்டேதான் இருப்பார்கள். நான் சொல்றேன், கர்த்தர் என்ன சந்திச்சாரா? கர்த்தர் என்ன ரட்சித்தாரா? கர்த்தர் என்ன மீட்டு கொண்டாரா? கர்த்தர் என்ன அழைத்திருக்கிறாரா? கர்த்தர் என்ன எடுத்து உபயோகப்படுத்துறாரா? ஆண்டவருடைய நாமத்துக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. என்னைக்குமே ஒருத்தர் மேல பொறாமப்படும் போது, ஒருத்தரை பத்தி கேவலமா பேசும்போது, ஒருத்தருக்கு விரோதமா நம்ம பேசும்போது, அவங்க ஷூல போயிட்டு காலை வச்சு பாருங்க, நடந்து பாருங்க. உங்களுக்கு ஃபிட் ஆகுதான்னு பாருங்க. அவங்க ஷூ உங்களுக்கு பத்தலைனாக்கா ப்ளீஸ் கம் அவுட் அண்ட் டாக் டு தம். அவங்க கிட்ட வந்து பேசி பாருங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க, யார் அவங்க, எதுக்காக அவங்க இப்படி பேசுறாங்க, எப்படி ஆண்டவர் அவங்களை தொட்டாரு. எத்தனையோ பெண்கள் சாதனையாளர்களாக வந்திருக்கிறாங்க. எத்தனையோ பெண்கள். இந்திரா காந்தி, மற்ற ஜெயலலிதா அவர்கள், இவங்கெல்லாம் ஆண்ட போது யாருன்னா போய் கேட்டீங்களா? யாராவது போய் கேட்டாங்களா? இந்த அம்மாவை ஏன் விட்டாங்க, இந்த அம்மா ஏன் ஆள்றாங்க? கேட்கறதுக்கு தகுதியே இல்லைங்க. உன்னால முடியலையா? நீ எல்லா பெண்களையும் தாக்கி கொண்டே இருக்க முடியாது. பிரியமானவர்களே, சோ பெண்கள் எழும்பி பேச முடியும். பெண்கள் இந்த ட்ரெஸ் போடக்கூடாது, பெண்கள் அந்த. நாங்க என்னைக்குன்னா கேட்டோமா, பெண்கள் போயிட்டு நீ ஏன் கம்மல் போட்டுங்கிற, நீ ஏன் பெண் மாதிரி இவ்வளவு பெரிய நீல முடிய வளர்த்துட்டு இருக்கிற, நீ ஏன் எப்படி இருக்கிற, நீ ஏன் பெண்ணு மாதிரியே ட்ரெஸ் போட்டுக்கிற அப்படி நாங்க என்னைக்குன்னா கேட்டிருக்கிறோமா? நாங்க கேட்டதே கிடையாது. நாங்க அழகா கவர் பண்ணிக்கிட்டு நீட்டா நாங்க நிக்கிறோம். உங்க பார்வை சரியில்லைனாக்கா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. பிரியமானவர்களே, அன்னைக்கு ஒருத்தர் பேசுறாரு, ஒரு பாடகர், நல்ல செய்யற ஊழியக்காரங்க, அவங்க ஒரு ஃபிளீட்ல சாரி போட்டிருக்கிறாங்க. என் பார்வையெல்லாம் அவங்க மார்பகத்துலதான் போகுது. எவ்வளவு ஒரு தப்பான விஷயம் பாருங்க. எப்படி ஒரு ஊழிய செய்யறவங்க இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவங்க பேசும்போது கண்டிப்பாக அது நியாயமாகவே தெரியல. சோ இப்படிப்பட்ட நம்மளை சூழ பொறாமை உள்ளவர்களும், நம்மளை சூழ நின்று நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறவர்களும், நம்மையே குறை சொல்லி கொண்டிருக்கிறவர்களும் ஜாஸ்தியா இருக்கும் போது நான் எப்படி பாக்குறேனாக்கா, எனக்கு கர்த்தர் என்ன காட்டினாரோ அதை பிரகாரம் நான் செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். கர்த்தரே நிறுத்தினாதான் நான் நிறுத்துவேன். மற்றபடி என்னை நிறுத்துவதற்கு எந்த மனிதர்களாலுமே முடியாது. யாராலையும் முடியாதுங்க. ஆண்டவருடைய நாமத்தை நான் உங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன்ல, நீங்க ஏன் சொன்னீங்கன்னு அங்க கேட்கிறாரு. ஆலோசனை சங்கத்துல இருந்து கேட்கிறாங்க. பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் கேட்கிறாங்க. எருசலேமை போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய ரத்தப்பழி எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்களே என்று சொன்னார்கள். என்ன ஒரு அருமையான வசனம் பாருங்க. பேதுரு யோவான நிறுத்தினாங்களா? எதையுமே நிறுத்தவில்லை. 29வது வசனம், அதற்கு பேதுரு மற்ற அப்போஸ்தலர் மனுஷருக்கு கீழ்ப்படிதே பார்க்கலாம், தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியம். 4வது அதிகாரத்திலே அதான் சொன்னாங்க. நாங்க தேவனுக்கு நாங்க மனுஷருக்கு கீழ்ப்படுவதை பார்க்கலாம், தேவனுக்கு கீழ்ப்படுவதே எவ்வளவு மேலு. சோ ஒரு கிறிஸ்தவர்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட திடகாத்திரமான, இப்படிப்பட்ட வல்லமையான, இப்படிப்பட்ட வல்லமை நம்மளுக்குள்ள இருக்கும் போது நம்மளை அசைக்கவே முடியாது. மலையை பார்த்து நாய் குலைக்கும். ஒரு பழமொழி உண்டு இல்ல, குலைச்சுக்கிட்டே இரு, உனக்கு குலைக்க தெரியும், எனக்கு பேச தெரியும். சோ பிரியமானவர்களே, பேசுறவங்க ஆண்டோடைய நாமத்தை பத்தி பேசுங்க. ரொம்ப அழகாக பார்த்தோம். இந்த அவர்களுடைய நிழல் பட்ட போது எல்லாரும் குணமாக்கப்பட்டார்களாம். சோ இப்படிப்பட்ட வல்லமை நமக்குள்ள இருக்கட்டும். 2வது, கர்த்தர் அவங்களை சிறைச்சாலையில போடும் போது தெய்வ தூதர்களை கர்த்தர் அனுப்பினாரு. தெய்வ தூதர்கள் ஜீவ வார்த்தையை பத்தி பேசுங்கன்னு சொன்னாரு. அந்த இடத்துல அவங்களை கேள்வி கேட்கிறாங்க. அவங்க அந்த ஜீவ வார்த்தையை பேசிட்டு இருக்கும் போது கர்த்தர் அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணாரு. ஆலோசனை சங்கம் கேக்குது, இந்த நாமத்தை குறித்து நீ பேசக்கூடாதுல்ல, நீ ஏன் பேசுற? அவங்க ஒரே வார்த்தையில அடிச்சாங்க பாருங்க. என்ன அடிச்சாங்க? ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க. அந்த பேதுருவும் யோவான் என்ன பண்றாங்க? அந்த அப்போஸ்தலர்கள், மனுஷனுக்கு கீழ்ப்படுதே பார்க்கலாம், என் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமா இருக்கிறது. சோ இத சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா எல்லாரும் அந்த இடத்துல தொடர்ந்து அந்த ஊழியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. சோ 42வது வசனத்துல அந்த அதிகாரிகள் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசு கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். முடிச்சாங்களா? அவங்க தினந்தோறும் பேசிக்கிட்டே இருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இதுதான்.
கிறிஸ்தவ வாழ்க்கை. நீ கிறிஸ்டியன் ஆயிட்டு அப்பாடா கஸ்தர் என்ன ஆசீர்வதிட்டாரு, நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன், நான் உண்டு, என் கணவன் உண்டு, என் மனைவி உண்டு, என் பிள்ளைகள் உண்டு, நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு குறை இல்லை, நான் ஜாலியா இருக்கிறேன். இது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கைக்காக உன்னை இப்படி இருக்க கர்த்தர் உன்னை கூப்பிடல, பிரசங்கிக்க கூப்பிட்டாரு, ஆண்டுடைய நாமத்தை பத்தி பேச கூப்பிட்டாரு. நான் எப்பவுமே ஒண்ணு சொல்லுவேன், ஆசீர்வாதம் வேணுமா ஊழியம் செய்யுங்க. ஆசீர்வாதம் உங்களை கர்த்தரை ஆசீர்வதிக்கணுமா, கர்த்தருக்காக எதனா ஊழியம் செய்யுங்க. யாரையாவது உட்கார வச்சு ஆண்டவரோடு கூட பேசுங்க. எங்க வீட்டுல ஒரு சில ரிப்பேர்லாம் நடந்துகிட்டே இருந்தது. இந்த நாட்கள்ல நான் என்னுடைய ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அந்த நபருக்காக. அவர் கடைசியா 2 நாளா உட்கார வச்சு அவரை நல்ல ஆண்டவரை பத்தி சொல்லி அவருக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணி ஒரு சின்ன கிஃப்ட் எல்லாம் கொடுத்து பைபிளை கொடுத்தோம் அவருக்கு. நேத்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அந்த பைபிள் அவர் கொடுத்தவன அவர் பல கேள்விகள் அவளுக்குள்ள இருந்தது. உட்கார வச்சு நிறைய பேச ஆரம்பிச்சோம். ஆண்டவரை பத்தி நம்ம பேசும் போதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, விட்டுறாதீங்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. யாருக்கும் பயந்துகிட்டு ஐயோ நான் பெண்ணா இருக்கிறேனே, என்னால பேச முடியாது, ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே, நான் என்னால எனக்கு கோழையா இருக்கிறேனே, நான் பேச முடியாது, என்னால இதெல்லாம் செய்ய முடியாது, முடிவே கட்டாதீங்க. ஆண்டவர்ட்ட கேளுங்க, என்ன எடுத்து உபயோகப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த மாதிரி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எல்லாருக்குமே தேவை. யாரா இருந்தாலும் இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கை கர்த்தர் உங்களிடம் எதிர்பார்க்கிறார். கண்களை மூடி நாம் அனைவரும் ஜெபிக்கலாம்.